இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுத இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. நேற்று இரவு படுக்கை அறைக்கு சென்ற மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. நீட் தேர்வில் முறைகேடு செய்யும் தேர்வர்களுக்கு 3 ஆண்டுகள் தேர்வு எழுத தடை. மத்திய கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என அதிமுக உறுதியளித்தது உண்மைதான். விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து கடலூர் மாநாட்டில் முடிவு எடுக்கப்படும் எனவும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் விளக்கம். முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் காட்டம். சரியில்லை, மாணவர்கள் போதைப்பொருள் பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி மாநகரில் பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒருக்க வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. இதையெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்திருக்கு. முன்னாள் IAS சகாயத்திற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருப்பின் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என காவல்துறை தகவல். நீதிமன்றத்தில் எவ்வித பயமும் இன்றி சாட்சியங்களை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இன்று தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். வரும் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பாரதிதாசனின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நாளை நடைபெறும் தமிழ் வார விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்பு. சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி பரிசு தொகை வழங்குகிறார். ஜனநாயகன் படத்தின் 2ஆம் நாள் ஷூட்டிங்கை முடித்துக் கொண்டு திறந்தவெளி வாகனத்தில் பயணித்து மக்களை சந்தித்த விஜய். சாலையின் இருபுறமும் பல மணி நேரம் காத்திருந்த ரசிகர்கள் விஜயை கண்டவுடன் முழக்கம். கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். கடற்கரையில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் உற்சாகம். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய விவகாரம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் 16 பேர் மீது வேதாரண்யம் கடலோர போலீசார் வழக்கு பதிவு. ராமநாதபுரம் அருகே பணப்பிரச்சனையில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் 13 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆன்லைனில் விளையாட்டில் பணத்தை இழந்த கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை.
திருத்துறைப்பூண்டி அருகே சுற்றுலா வாகனம் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்ற போது நேர்ந்த சோகம். நெருப்போடு போர் தொடுக்க நினைத்தால் வீட்டில் பூச்சியைப் போல் அழிந்து போவார்கள். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் திமுகவை எதிர்க்க நினைப்பதாக விஜயை சாடிய திண்டுக்கல் லியோனி. சொல்கிறார்கள், நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகளைப் போல் அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கருகி போவார்கள் என்று சொல்லி 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான். இன்னைக்கு புதிதாக கட்சி தொடங்கின அந்த குரூப் எல்லாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா என்னது பாக முகவர்கள் கூட்டம். உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதினத்தை வாகனம் ஏற்றி கொல்ல சதி செய்ததாக இணையத்தில் பரவி வரும் தகவல் வதந்தி. பொய்யான தகவல்களை பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் எச்சரிக்கை. ஒசூர் அருகே மது போதையில் டாரஸ் லாரியை இயக்கி ஆஞ்சநேயர் கோயிலை தரைமட்டமாக்கிய ஆந்திர மாநில ஓட்டுநர். கோயிலை புதிதாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை. மதுரை சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாளை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிநெடுகிலும் காத்திருந்து சாமி தரிசனம். மதுரை வைகை அணையில் இருந்து வரும் 8ஆம் தேதி தண்ணீர் திறப்பு. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு அதிகாரிகள் நடவடிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சித்திரை வசந்த உற்சவத்தை முன்னிட்டு பொம்மைப்பூ கொட்டும் நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோஹரா முழக்கத்துடன் சாமி தரிசனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இந்தியாவிற்கு எதிராக இதுவரை பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இல்லை, இனியும் வெற்றி பெற மாட்டார்கள். தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா நம்பிக்கை. அரபிக்கடலில் இன்று முதல் மே 7ஆம் தேதி நேரடி துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் கடற்படை வீரர்கள். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக அனைத்து வகையிலும் தயாராக இருக்க நடவடிக்கை. பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் எல்லை பாதுகாப்பு படையினரால் கைது. பஹல்காம் தாக்குதலில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை. பாகிஸ்தானை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்த சிஆர்பிஎஃப் வீரர் பணியில் இருந்து நீக்கம். திருமணத்தை மறைத்து பணி நடத்தை மீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் அழிக்கப்படும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் எச்சரிக்கை. பாகிஸ்தான் வெற்று அச்சுறுத்தல்களை மட்டுமே வெளியிடுவதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷாநவாஸ் ஹுசைன் பதிலடி. தெலங்கானா மாநிலம் திம்மாஜிப்பேட்டை அருகே டிராக்டரை தீ வைத்து கொளுத்திய விவசாயி. மாத தவணை விவகாரத்தில் நிதி நிறுவன ஊழியர்கள் மோசமாக திட்டியதால் ஆத்திரம். వచ్చి తీసుకొని వెళ్ళిపో. ఎలాంటి ఫైనాన్స్ లొకేషన్ కూడా పెడతా. పెట్రోల్ పోసి మొత్తం నిప్పు అంటించి దిగిన తీసుకొని పో.
ఇంటికి వచ్చి టూ మచ్ మాటలు మాట్లాడింది వాడు. டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் 6 பேர் கைது. ஊடுருவலுக்கு காரணமான 5 பேர் கொண்ட கும்பலையும் கைது செய்தது காவல்துறை. இமயமலை பகுதியில் அமைந்துள்ள பத்ரிநாத் கோயில் நடை திறப்பு. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். சிங்கப்பூரில் மீண்டும் ஆட்சியை பிடித்தது ஆளும் மக்கள் செயல் கட்சி. லாரன்ஸ் வோங் மீண்டும் பிரதமராகிறார். ஆஸ்திரேலிய தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி வெற்றி. மீண்டும் பிரதமராகிறார் அந்தோனி ஆல்பனீஸ். ஐபிஎல் தொடரின் 52வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி த்ரில் வெற்றி. 2 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். ஆர்சிபி உடனான போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என சிஎஸ்கே கேப்டன் எம்எஸ் தோனி கருத்து. சில ஷாட்டுகளை தான் மாற்றியிருக்க வேண்டும் என கருத்து. ஐபிஎல் தொடரின் 53வது லீக் போட்டியில் இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. இரவு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை. ஊக்கமருந்து பயன்படுத்தியதால் ஐபிஎல் போட்டிகளில் இருந்து பாதியிலேயே வெளியேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்க அணி வீரர் ரவடா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராபியிலும் பங்கேற்க மாட்டார் என தகவல்.